ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்பைசி சால்மன் கட்லெட். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சால்மன் ஒரு 200 கிராம் போன்லெஸ் வாங்கிக்கோங்க, ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், கறி மசாலா, உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, தயிர் 2 ஸ்பூன், பட்டர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகும்போது நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டை அதில் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா மல்லியை அதில் ஆட் பண்ணிடலாம். புதினா மல்லி ஆட் பண்ண வினாடி நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் கர்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு பழத்தை நல்லா புழிஞ்சு விடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் இதையை நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். 2 மினிட்ஸ் ஆச்சு. இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக அப்படியே கம்மியானதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சால்மனை அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி சால்மனை நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபில்லட்டை இது மாதிரி ஆட் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா எண்ணெயில் பொரிச்செடுப்போம். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆரஞ்சு பழம் ஆட் பண்ணுறங்காட்டி ஒரு புளிப்பு தன்மை வரும். இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சால்மன் ஃபிஷ்ஷே ட்ரை பண்ணணுன்ட்டு இல்லை, நமக்கு நார்மலாக கிடைக்கிற ரோகு, கட்லா, என்ன மீன் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் போன்லெஸ் வாங்கி இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இடையில ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சதையும் அதையே திருப்பி விடுங்க. அப்படின்னா தான் 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட்டாக நமக்கு கோல்டன் கலரில் வரும். பாருங்கள், பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்குது. இது குழந்தைங்க நல்லா கேக் மாதிரி ஈஸியாக சாப்பிடுவாங்க. இது வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்மளுடைய சால்மன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதையே நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சால்மன் ஃபில்லட் எவ்வளோ அழகாக நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும், நல்லா அந்த ஆரஞ்சு பழத்தோட புளிப்புத்தன்மையும் இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.